வெல்கம் ஸ்டூடெண்ட். நான் மீனாட்சி. 6th மேக்ஸ் முதல் பாடம் எண்கள் பயிற்சி 1.1 பார்த்துட்டு இருக்கேன்டா. இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து பார்த்துலாம். முதல் பாடம் நம்பர்ஸ் எக்ஸசைஸ் 1.1 6th கொஸ்டின் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம 1 to 5 வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டோமா, அதையும் பார்த்துங்க. 6 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கார் புள்ளியை உற்று நோக்கி பின்வரும் எண்களில் 7இன் இடமதிப்பை எழுதுக அப்படின்னு இருக்கு. இதுக்கு கீழே இங்கிலீஷ் மீடியம் பார்க்கலாம். இந்த 6th கொஸ்டின்ல 2 சப்டிவிஷன் இருக்குடாமா. ஒன்று பாருங்க, அதே ஒரே நம்பரா தானே இருக்கு. பாருங்க, ஒரே நம்பரா இருக்குல்ல, இங்கேயும் ஒரே நம்பரா இருக்கு. ஆனா கமா மட்டும் மாறி மாறி இருக்கா. ஓகேடா. காற்புள்ளி அப்படின்றது கமா. உற்று நோக்கி 7இன் இடமதிப்பு காணுங்க அப்படின்றாங்க. அந்த 7ஓட இடமதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. கீழே பாருங்க, அப்சர்வ் த கமாஸ் அண்ட் ரைட் டவுன் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7. அதே மாதிரி தான் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே நம்பர் தான். இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியத்துக்கு நம்பர்ஸ் அதே தான். அந்த சென்டென்ஸ்க்காக செகண்ட் டைம் கொஸ்டின் எழுதியிருக்கோம், வேற ஒன்றும் இல்லைடா. பார்க்கலாமா. அதே நம்பர் இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு 3 போட்டிருக்காங்க, கமாஸ் போட்டாங்க. அடுத்து ஒரு 2 2 போட்டிருக்காமா. இங்கே பாருங்க, இங்கே ஒரு 3 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா. அப்படி 7th கொஸ்டின் சேர்த்து பார்க்கலாமா. காற்புள்ளியை பயன்படுத்தி பின்வரும் எண்களை பன்னாட்டு முறையில் எழுதுக அப்படின்னு இருக்கு. ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் த இன்டர்நேஷனல் சிஸ்டம் பை யூசிங் கமா. இன்டர்நேஷனல் சிஸ்டம் பன்னாட்டு முறை அப்படின்னா என்ன, அதில் கமா போட சொல்லுங்க, கமா போடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்நேஷனல் சிஸ்டம், இந்த இந்திய எண்முறை, இந்த இருக்குல்ல பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்திய எண்முறை பன்னாட்டு எண்முறை. அதாவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்தியன் நம்பர் சிஸ்டம், இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா. சரி, எப்படி இது ஈஸியாக அப்படி நான் வச்சுக்கிறது அப்படின்றதுக்காக ஒரு குட்டியாக ஒரு பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமுக்குள்ள போகலாமாடா. எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா. பாருங்க, ஒரு ஈஸியாக இருந்துன்னு சொல்றேன்னா, இந்த இடத்துலட 1 10 100 1000 10000 வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கா. பாருங்க, ரெண்டுக்குமே ஒரே மாதிரி இருக்கு இல்ல. இந்திய எண்முறை பன்னாட்டு எண்முறையில 1 10 100 1000 10000. பன்னாட்டு எண்முறையிலும் பாருங்க, 1 10 100 1000 10000 ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு இல்லையா. அப்ப இந்திய எண்முறையும் பன்னாட்டு எண்முறையிலும் 1ல இருந்து 10000 வரைக்கும் மாறாது. லட்சம் என்னவா மாறுது பாருங்க, 1 லட்சம் 100 ஆயிரமா மாறுது. எத்தனை ஜீரோ, 1 லட்சம்னா நமக்கு என்ன 1 போட்டு 5 ஜீரோன்னு பார்த்தோமா. ஓகேடா. இங்க கமா மட்டும் மாறுது பாருங்க. இங்க பன்னாட்டு எண்முறையில வந்து கமா 3 ஃபர்ஸ்ட் 3 போடணும், அதுக்கப்புறம் 3 3 போட்டே வரும். இந்திய எண்முறையில ஃபர்ஸ்ட் ஒரு 3 போட்டு அடுத்து 2 2 போடணும். இதுதான் கான்செப்டா. 10 லட்சம்ன்றது 10 போட்டு பாருங்க, 10 போட்டு எத்தனை ஜீரோ போட்டிருக்காங்க, இதுல 5 ஜீரோ, இதுல 6 ஜீரோ போட்டிருக்காங்க. அந்த 10 லட்சத்தை இங்க மில்லியன் அப்படின்னு சொல்ல போறோம். இங்க கோடி, 1 கோடியா இருக்கிறத 10 மில்லியன் சொல்ல போறீங்க. 10 கோடியா இருக்கிறத 100 மில்லியன் ஆகும். 100 கோடியா இருக்கிறத 1 பில்லியன் ஆகும். 1000 கோடி இருக்கிறத 10 பில்லியன் ஆகும் சொல்ல போறோம். அப்ப இதெல்லாம் மாற்றம் இருக்கு இல்லையா. இது 2 மாறுது, இது 2 எல்லாமே மாறுது, 2 2 அது மாறுது. படிச்சுக்கலாமா ஈஸியா. அப்ப 1ல இருந்து 10000 வரைக்கும் மாறாது. லட்சம் 10 லட்சம், கோடி 10 கோடி 100 கோடி 1000 கோடிலாம் வந்து மாறிக்கிறது. எப்படி மாறுதுன்னா, பன்னாட்டு எண்முறையில வேற மாதிரி சொல்றோம். எப்படி சொல்றோம், லட்சத்தை 100,000 சொல்றோம், 10 லட்சத்தை மில்லியன் சொல்றோம், கோடியை 10 மில்லியன் சொல்றோம், 10 கோடியை 100 மில்லியன், 100 கோடி பில்லியன், 1000 கோடி 10 பில்லியன் சொல்றோம். பில்லியன் மேல மில்லியன், கீழே பில்லியன் சொல்றோம். ஓகேடா. இது ஈஸியா ஒரு பாட்டா படிச்சுக்கலாமா. இந்திய எண்முறையும் பன்னாட்டு எண்முறையும் எப்படி ஈஸியா அம்மல்ல வச்சுக்கிறது அப்படின்றது ஒரு குட்டியா ஒரு பாட்டு மாதிரி பாடி வச்சுக்கலாமா. ஈஸியா இருக்குல்ல. இந்திய எண்முறை பன்னாட்டு எண்முறை, இந்திய எண்முறை பன்னாட்டு எண்முறை என்னென்னமோ சொல்றாங்க. இந்திய எண்முறை பன்னாட்டு எண்முறை என்னென்னமோ சொல்றாங்க. ஒண்ணுமே புரியலைங்க, ஒண்ணுமே புரியலைங்க, ஒண்ணுமே புரியலைங்க. மண்டை குழம்பி போச்சு, மண்டை குழம்பி போச்சு. என்ன செய்ய, என்ன செய்ய. மீண்டும் மீண்டும் பார்ப்போமே வாங்க, மீண்டும் மீண்டும் பார்ப்போமே வாங்க, மீண்டும் மீண்டும் படிப்போமே வாங்க, மீண்டும் மீண்டும் படிப்போமே வாங்க. 1 10 1 10 100 1000 10000. 1 10 100 1000 10000. 1 10 100 1000 10000. 1 10 100 1000 10000. 1 10 100 1000 10000. இரண்டுக்குமே மாறாதுன்னு சொல்றாங்க.
எப்படி 1 10 100 1000 10000 ரெண்டுக்குமே மாறாதுன்னு சொல்றாங்க. அப்படியா? அப்படித்தான் அப்படித்தான். அப்புறம் எதுக்கெல்லாம் மாறுது? 1 லட்சம் 100,000 1 லட்சம் 100,000 1 போட்டு 5 ஜீரோ 10 லட்சம் 1 மில்லியன் 1 போட்டு 6 ஜீரோ. திருப்பி சொல்லலாமா? 1 லட்சம் 100,000 1 போட்டு 5 ஜீரோ 10 லட்சம் 1 மில்லியன் 1 போட்டு 6 ஜீரோ. அப்புறம் புதுசா இருக்கே இது. என்ன இருக்கு? 1 கோடி 1 கோடி 1 கோடி 10 மில்லியன் 1 கோடி 10 மில்லியன் 1 போட்டு 7 ஜீரோ 1 கோடி 10 மில்லியன் 1 போட்டு 7 ஜீரோ. 10 கோடி 100 மில்லியன் 10 கோடி 100 மில்லியன் 1 போட்டு 8 ஜீரோ. 1 கோடி 1 கோடி 1 கோடி 10 மில்லியன் 1 போட்டு 7 ஜீரோ. 10 கோடி 100 மில்லியன் 1 போட்டு 8 ஜீரோ. முடிஞ்சுதா? இன்னும் 2 இருக்கு. இன்னும் 2 தான் இருக்கு. 100 கோடி 100 கோடி 1 பில்லியன் 100 கோடி 1 பில்லியன் 1 போட்டு 9 ஜீரோ. 100 கோடி 1 பில்லியன் 1 போட்டு 9 ஜீரோ. 1000 கோடி 10 பில்லியன் 1 போட்டு 10 ஜீரோ. 1 கோடி 1 கோடி 1 கோடி 10 மில்லியன் 1 போட்டு 7 ஜீரோ. 10 கோடி 100 மில்லியன் 1 போட்டு 8 ஜீரோ. 100 கோடி 1 பில்லியன் 1 போட்டு 9 ஜீரோ. 100 கோடி 100 கோடி 100 கோடி 1 பில்லியன் 100 கோடி 1 பில்லியன் 1 போட்டு 9 ஜீரோ. 1000 கோடி 1000 கோடி 10 பில்லியன் 1000 கோடி 10 பில்லியன் 1 போட்டு 10 ஜீரோ. 1000 கோடி 10 பில்லியன் 1 போட்டு 10 ஜீரோ. ஏதாச்சா? இந்திய எண்முறை பன்னாட்டு எண்முறை இந்திய எண்முறை பன்னாட்டு எண்முறை புரிஞ்சுதானே போச்சு கிளியரா ஆச்சு. புரிஞ்சுதானே போச்சு கிளியராய் ஆச்சு. மண்டை கிளியர் ஆச்சு மண்டை கிளியர் ஆச்சு. ஓகேடா. சம் போலாமா? சம் போலாமாடா? 6th கொஸ்டின் பாருங்க. கார்புள்ளியை உற்று நோக்கி பின்வரும் எண்களில் 7 இடமதிப்பை எழுதுக அப்படின்னு இருக்கு. இங்க பாருங்க, 2 ஒரே நம்பர் தான். ஒரே நம்பர் கம்மா மட்டும் மாத்தி கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா? கொடுத்துருக்காங்களா? கம்மா மட்டும் மாறி இருக்கா? இங்க ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஸ்தானம் இருக்கு. அப்புறம் 2 ஸ்தானமா கம்மா வச்சிருக்காங்க. இங்க எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 அடுத்து ஒரு 3 இருக்கு. இது வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது என்னன்னா இந்திய எண்முறை. ஓகேவா? இந்திய எண்முறை. இது எண்முறைன்னு பாத்தீங்கன்னா பன்னாட்டு எண்முறை. பன்னாட்டு எண்முறை. ஓகேவா? இது இந்தியன் சிஸ்டம். இது பன்னாட்டு எண்முறைன்றது இன்டர்நேஷனல் சிஸ்டம். பன்னாட்டு எண்முறை. ஓகே. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? 7 இடமதிப்பு தானே கேட்டிருக்காங்க. 7 எங்கடா இருக்கு? இந்த 7 இருக்கா? 7 இடமதிப்பு தானே கேட்டிருக்காங்க. 7க்கு அப்புறம் எத்தனை பாருங்க. 7க்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 7க்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 6 நம்பர் இருக்கா? 7க்கு அப்புறம் 6 நம்பர் இருக்கா? போடுறீங்களா? 6 ஜீரோ போடுறீங்களா? போட்டாச்சு. இந்தியன் சிஸ்டம்லாம் கம்மா அப்படி போட்டுருமா? ஃபர்ஸ்ட் 3, அதுக்கப்புறம் 2. இப்போ 70க்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு? எத்தனை ஜீரோஸ் இருக்கு? எத்தனை ஜீரோ இருக்கு பாருங்க. 5 ஜீரோ இருக்கா? இப்போ நம்ம எப்படி எழுதலாம்? அதை 70 lakhs அப்படின்னு எழுதலாமா? 70 லட்சம்னு எழுதணும். ஓகேவா? 70 லட்சம். என்னுடைய இடமதிப்பு என்ன? 70 லட்சம். ஓகேடா. கிளியர் ஆச்சா? 70 லட்சம்னு போட்டோம். இப்போ பன்னாட்டு எண்முறையில அதே இருக்கக்கூடிய 7 என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இப்பதானே பார்த்தோம். ஓகேவா? 10 லட்சம் அப்படின்றது ஒரு மில்லியன் அப்படின்னு பார்த்தோம். அப்படிதானப்பா? 10 லட்சம் 10 லட்சம் இஸ் ஈக்குவல் டு ஒரு மில்லியன். 10 லட்சம் ஒரு மில்லியன். எத்தனை ஜீரோ? 1 போட்டு எத்தனை ஜீரோ? 6 ஜீரோ. 1 போட்டு 6 ஜீரோ. 10 லட்சமா இருக்கும்போது 1 போட்டு 6 ஜீரோ. இப்போ 70 லட்சமா இருக்கா? அப்ப என்ன போடலாம்? நம்ம அதே நம்பர் தானே போடலாமா? 7 போட்டு 6 ஜீரோ போடலாமா? 7 போட்டு 6 ஜீரோ. ஓகே. 10 லட்சம் 1 போட்டிருந்தா 10 லட்சம். 7 போட்டா 70 லட்சம். 6 போட்டா 60 லட்சம்.
அவ்வளோதான். இங்கே பாருங்க. அப்போ 10 லட்சம் இது வந்து இந்தியன் எண்முறை. இது வந்து 1 மில்லியன்றது இன்டர்நேஷனல் சிஸ்டம். அது பன்னாட்டு எண்முறை. 1 போட்டு 6 ஜீரோ போடணும். அதாண்ட சொன்னா 1 போட்டு 6 ஜீரோ. எப்படி கமா பிரிப்பீங்க? பன்னாட்டு எண்முறையில ஃபர்ஸ்ட் 3 பிரிக்கணும், அடுத்து ஒரு 3 பிரிக்கணும். ஓகேவா? இது எப்படி எழுதணும் இப்ப? 7 மில்லியன் அப்படின்னு எழுதணும். 7 மில்லியன். 7 மில்லியன். அப்ப 70 லட்சம். எப்படி 10 லட்சம் 1 மில்லியனுக்கு ஈக்குவலோ அதே மாதிரி 70 லட்சம் 7 மில்லியனுக்கு ஈக்குவல் ஆயிருது. கிளியர் ஆச்சா? ஓகேடா? அப்படி இங்கிலீஷ் மீடியத்துக்கு சேர்த்து எழுதிடலாமா? இது என்ன போடுவீங்க? 7க்கு அப்புறம் போடலாமா? 7 போட்டுட்டு 6 ஜீரோ போடுறீங்களா? 6 நம்பர் இருக்கு இல்லையா? 6 ஜீரோ போட்டுருங்க. 6 ஜீரோ போட்டுருங்க. இது என்ன சிஸ்டம் இது? இந்தியன் சிஸ்டம் இது. இந்தியன் சிஸ்டம். இது இந்தியன் சிஸ்டம். இது இன்டர்நேஷனல் சிஸ்டம். இன்டர்நேஷனல் சிஸ்டம். இந்தியன் சிஸ்டம். இது இன்டர்நேஷனல் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 எடுக்கிறோம், அதுக்குள்ள எடுக்கிறோம். இப்போ என்ன ஆச்சு? 70 lakhs ஆயிடுச்சு. 70 lakhs. 70 lakhs. ஓகேடா? அப்போ 70 lakhs அப்படின்றது 1 lakh அப்படின்றது நம்ம என்ன பார்த்தோம்? அதாவது 70 lakhs இங்கே போட்டாச்சு. 10 lakhs அப்படின்றத 10 lakhs is equal to எதுக்கு ஈக்குவல்? 1 மில்லியனுக்கு ஈக்குவல். 1 மில்லியனுக்கு ஈக்குவல். 1 போட்டு எத்தனை ஜீரோ போடணும்? 6 ஜீரோ போடணும். ஓகேடா? 1 போட்டு 6 ஜீரோ போடணும். 1 போட்டு after 1 we can put 6 zeros. 1க்கு அப்புறம் எத்தனை போடணும்? 6 ஜீரோ போடணும். இதுதான் கான்செப்ட். மைண்ட்ல வச்சுக்கிறீங்களா? இப்போ 7 இருக்காடா? 7க்கு அப்புறம் என்ன போடுறீங்க? 7க்கு அப்புறம் எத்தனை ஜீரோஸ் போடுறீங்க? இங்கே அங்கே மாதிரியே போட்டுக்கலாமா? அது மாதிரியே போட்டுக்கலாமா? நாங்கள் கம்மா மட்டும் காணாமல் போடணும். போட்டாச்சா? 1க்கு அப்புறம் 6 ஜீரோ போட்டாச்சா? போட்டிங்களா? இது போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் 3 எடுக்கிறீங்க. ஓகே? கம்மா இந்த சைடு போடுங்க. இந்த 3 இருக்கு இல்லையா? இந்த 3 எடுத்துக்கங்க. இந்த கம்மா அப்படி போட்டுங்க. இங்கே ஒரு கம்மா போட்டு, இங்கே ஒரு கம்மா போட்டுங்க, இதில் ஒரு கம்மா போட்டுங்க. இது ஈக்குவல் எதுக்கு ஈக்குவல் ஆகுது? இது எதுக்கு ஈக்குவல் ஆகுது? 7 மில்லியனுக்கு ஈக்குவல் ஆகுது. 7 மில்லியன். மேலே வந்து தமிழ் மீடியத்தை முடிச்சிட்டோம், கீழே வந்து இங்கிலீஷ் மீடியத்தை போட்டாச்சு. 7 மில்லியனுக்கு ஈக்குவல் ஆகுது. கிளியர் ஆச்சுன்னா அடுத்து போடலாமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? காற்புள்ளியை பயன்படுத்தி பின்வரும் எண்களை பன்னாட்டு முறையில் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இந்த இன்டர்நேஷனல் சிஸ்டம் பை யூசிங் கமாஸ். கமா மட்டும் தான் நீங்கள் போடணும், அவ்வளோதான். கமா போடுறது ரொம்ப ஈஸிப்பா. எழுதிக்கலாமா ஒரு தடவை? 3 4 7 0 5 6ன்னு இருக்கா? இன்டர்நேஷனல் சிஸ்டம் தானே கேட்டிருக்காங்க, அதாவது பன்னாட்டு முறை தானே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 எடுக்கணும், அப்புறமா 3 எடுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா? இதுலேயே இது பாருங்கடா. அப்படியே நம்பர் எழுதுங்க. 7 3 4 5 6 7 1ன்னு போடுறீங்களா? போட்டு நான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் 3 போட்டுங்க, அடுத்து ஒரு 3 போட்டுங்க. ஓகேவா? இது எழுதிக்கிறீங்களா? கம்மா மட்டும் தானே போட சொல்லியிருக்கேன், கம்மா மட்டும் போடுவோம். 6 3 4 5 6 7 1 0 5 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு இங்கே ஒரு கம்மா போட்டுங்க, இதில் ஒரு கம்மா போட்டுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. 4th ஒன் பார்க்கலாமா? பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 0ன்னு இருக்கு. இதில் ஒரு கம்மா போடுங்க, இதில் ஒரு கம்மா போடுங்க, இதில் ஒரு கம்மா போட்டுங்க. முடிஞ்சு. கம்மா தான் கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷனல் முறைப்படி கம்மா கேட்டிருக்காங்க. 3 3 பிரித்து அப்படி போட்டுட்டே வரணும். கடைசி ஒரு நம்பரை அப்படி விட்டுருங்க. இந்தியன் சிஸ்டம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 நம்பர்ஸ்க்கு, அதாவது 1s 10s 100ஸ்க்கு வந்து ஒரு கம்மா போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 2 தான் நம்ம எடுத்தாகணும். கிளியர் ஆகிக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடாமா.